இந்த டைம்ல லக்ஷ்மி அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உனக்கு இன்னும் புரியலையா? இந்த குடும்பங்கிற கோட்டைக்கு நம்மளோட லக்ஷ்மி ஒரு போர் தளபதி மாதிரி காவல் காத்துக்கிட்டு இருக்கா. பாரு அரவிந்தா. இவளை பார்க்கும்போது தான் நாட்டை காப்பாத்துற ஒரு மிகப்பெரிய போர் வீரன் மாதிரியும் நம்ம ஊரு எல்லையை காக்கிற காவல் தெய்வம் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுறா. உண்மைதாங்க. லக்ஷ்மியை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தோம். ஆனா லக்ஷ்மி நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்படுறா. நம்மளோட குடும்பத்தை தனி ஆளா நின்னு காப்பாத்திட்டு இருக்கா. லக்ஷ்மி நம்ம வீட்டோட தேவதைங்க. புருஷனோட உயிரை காப்பாத்த தன்னோட உயிரை பணைய வைக்கிற வீர சாவித்திரிங்க இவ. இந்த தேவதைய நான் கொஞ்ச நாளா சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இப்ப அவளை மித்ரா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஆமா அரவிந்தா, லக்ஷ்மி நம்ம வம்சத்தை சேர்ந்தவளா இல்லைனாலும் நம்ம குடும்பத்தை காக்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு மித்ராவும் நாமளும் நிறைய கடமைப்பட்டிருக்கோம். எல்லாருக்கும் பண்டிகை நாளைக்கு தாங்க வரும். ஆனா அந்த அம்மன் இப்பவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. என்ன இது? கருமாரியாம ஊர் எல்லையில சுத்தி காவல் நிக்கிற மாதிரி நிக்கிற அந்த பொம்பளை வீட்டுக்கு வெளியில அருவாளோட தைரியமா சுத்திக்கிட்டு இருக்கா. இவ சாதாரண பொண்ணு இல்லைன்னு நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னலடா. அன்னைக்கு நம்ம இடத்துக்கே வந்து அவ புருஷனை காப்பாத்துனா. அவ பவர் என்னன்னு இப்பவும் உனக்கு புரியலையா? என்ன பண்றது? இன்னைக்கு ராத்திரி எதுவும் பண்ண முடியாது. அவ இருக்கிற வரைக்கும் நாம வீட்டுக்குள்ள போக முடியாது. நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்கள கோயில்ல பாத்துக்கலாம். வாங்கடா போலாம்.